எல்லா துதி கன மகிமை நம்முடைய தேவனுக்கே. ஒன்றே குலம், ஒருவனே தேவன். ஒன்றாகிய தேவன் திரியேக தேவனாய் நம்மில் ஜீவிக்கிறார். இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு, தெய்வம் உண்டு, உண்டாக்கியவர் உண்டு, ஆனால் அவர் மதங்களில் இல்லை என்பதுதான். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கியவர் உண்டு, அவரால் உண்டானவை எல்லாம் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்டானவைகள் எல்லாம் அவராலே உண்டாயிற்றே அன்றி வேறொன்றால் அவை உண்டாகவில்லை என்பது புரிதல். ஆகவே ஒவ்வொரு மனுஷனும் தன்னை உண்டாக்கின தேவனை அறிவதும் அல்லது இறைவனை அறிவதும் தெய்வத்தை அறிவதும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடமையாக இருக்கிறது. தெய்வம் உண்டு, நம்மை உண்டாக்கின பிரஜாபதி உண்டு, அவரை நாம் பார்த்ததில்லை. நாம் என்றால் மனுஷனாகிய ஒருவரும் அவரை பார்த்திருக்க கூடாது, முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தமானவர். உருவாக்கியவர் இல்லை என்றால் உண்டானவைகள் இல்லை. உண்டானவைகள் இருக்கிறதினால் உண்டாக்கியவர் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இந்த வேத வசனத்திற்கான பொருள் என்னவென்றால், மனுஷனுடைய கண்களுக்கும் சிந்தனைகளுக்கும் பார்வைக்கும் மனம் புரிதலுக்கும் உள்ளான உணர்வுக்கும் நன்மையானவை என்று தோன்றுகின்ற எல்லாமும் பரத்திலிருந்து உண்டாகி மனுஷனை தேற்றுகிறது, நன்மையை பயக்க வைக்கிறது, நன்மையை புரிய வைக்கிறது என்றால் அவர் பரம்பொருள், அவரே இறைவன், அவரே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த மண்ணுலகில் நடக்கிற எல்லா நன்மைக்கும், மனுஷனுடைய நல்ல சிந்தனைக்கும், நற்கிரியைகளுக்கும், தெய்வ பக்திக்கும் அவர் ஒருவரே மூலதனம், அவர் ஒருவரே அதற்கு தகுந்தவர். வசனத்தை மீண்டும் ஒருமுறை கேட்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்றால், பிதாவானவர் நம்மை உண்டாக்கின தேவனிடமிருந்து இந்த பூமிக்கு இங்கே நடக்கிற எல்லா நன்மைக்கும், மன மகிழ்ச்சிக்கும், மன மாற்றத்திற்கும், மனுஷனின் பூரண நிம்மதிக்கும் காரணம் அவரே. அவரின்றி இந்த பூமியில் நன்மையானவைகள் எவையும் நடப்பதில்லை என்பதே. அப்படிப்பட்ட இறைவனை வணங்கவும், அறிந்து கொள்ளவும், துதிக்கவும், போற்றவும், நன்றி பாராட்டவும் உண்டாக்கப்பட்ட இனம்தான் மனுஷ இனம். எனவே ஒன்றே குலம், ஒருவனே தெய்வம் என்பதை நாம் இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றே குலமான மனுஷன் தெய்வத்தை அறிந்தும் தெய்வத்தை தேடியும் அவரை உணர்ந்து உள்ளாக ஏற்றுக்கொண்டு அவரை வணங்குவதற்கு எல்லா மனுஷருக்கும் உரிமை உண்டு. எனக்கு என்று பிரித்து கொள்ள எந்த மனுஷனுக்கும் உரிமை இல்லை. ஏனெனில் அவர் மனுஷனை உண்டு பண்ணினார், மனுஷனை தன்னுடைய சாயலாக உண்டு பண்ணினார், தன்னுடைய சுவாசத்தை மனுஷனுடைய நாசியிலே ஊதினபடியால் அவர் எல்லோருக்கும் பொதுவானவர். எல்லோரும் அவரை தேடவும் போற்றவும் வணங்கவும் எல்லோருக்கும் சமமான உரிமை உண்டு. ஆனால் எனக்கு என்று பிரித்து கொள்ள எந்த மனுஷனாலும் கூடாது. எல்லோருக்குமான தெய்வத்தை நாம் பிரித்து ஒன்றாகிய தேவனை நாம் வேறு வேறு பெயர்களால் நாம் இன்று அழைத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு மதங்கள் என்ற பெயரையும் வைத்து மனுஷர்கள் தங்களை எவ்வளவாய் பிரித்து கொள்ள வேண்டுமோ அவ்வளவாய் பிரித்து கொண்டு பிரிவினைகள் என்று நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். ஒன்றாகிய தேவனும் வெவ்வேறு மதங்களும் எப்படி? நமக்கு தெரிந்த மதங்கள் சிலவே. அவை இந்து, முஸ்லிம்,
கிறிஸ்தவர்கள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள், சீக்கியர்கள், ஜெயினர்கள், யூதர்கள் பின்பற்றுகிற ஜுடாயிசம் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்றைய உலகில் இன்றளவு உருவாகிய மதங்கள் எத்தனை என்று பார்க்கிற பொழுது 4000 10,000 மதங்கள் இருப்பதாக உலக வரலாறு நமக்கு காண்பிக்கிறது. ஆகவேதான் தெய்வத்தை மதங்களிலிருந்து தேடக்கூடாது, மார்க்கத்திலிருந்து அவரை தேடி அவரிடத்திலே நாம் வைக்கிற ஐக்கியம் நம்மை அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை உண்டாக்கிய தேவனை அறிவதும், பிரஜாபதியிடம் நாம் போய் சேர்வதும், அவரிடத்திலே ரட்சிப்பை பெறுவதும், நாம் மரணத்திற்கு, அதாவது இந்த மண்ணில் வாழ்ந்த பிறகு இன்னொரு வாழ்க்கை உண்டு, அவர் நம்மை உண்டாக்கின அவரிடத்தில் போய் சேர்ந்து அவரிடத்தில் இளைப்பாறுவதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டுமே தவிர, அல்லது புரிதலாக இருக்க வேண்டுமே தவிர, தெய்வத்திற்கு நாம் குடைபிடிப்பதும் அவரை தூக்கி நிறுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏனென்றால் அவர் உண்டாக்கினவர், நாம் தூக்கி நிறுத்திதான் இத்தனை ஆண்டுகளாக அவர் இந்த பிரபஞ்சத்தில் இருந்தாரா? எனவே தெய்வத்தை, நம்மை உண்டாக்கியவரை, மதங்களிலிருந்து அவரை தேட வேண்டாம். அவர் ஒளியானவர், உலகத்திற்கு அவர் மீட்பர், இரட்சகர். ஆகவே அவருடைய மார்க்கத்திலிருந்து நாம் அவரை தேடி அவரை அண்டிக் கொண்டு நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றி கொள்ள வேண்டுமே தவிர, மதங்களின் நிழல்களில் நின்று கொண்டு மனுஷர்களுக்குள் பிரிவினைகளுக்கு நாம் காரணமாய் இருப்போமானால் தெய்வத்தை அறியவில்லை, பொல்லாதவனை அறிந்து பொல்லாத கிரியைகளை இந்த பூமியில் செய்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தொகைகளில் 31.7% கிறிஸ்தவர்களும், 25% இஸ்லாமியர்களும், 15% இந்துக்களும், 6% புத்தர்களும், அதாவது புத்த சமயத்தை தழுவுகிறவர்களும், 1% சீக்கியர்களும், 1% யூதர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே எத்தனை சதவீதம் உண்டு என்று மனுஷர்கள் தங்கள் மதங்களை சொல்லிக்கொண்டு மார்த்தட்டிக் கொள்வதில் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் தெய்வத்தை அவர்கள் மதத்தின் நிழலிலிருந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் அவரிடம் சேர முடியாது, அவரை அடையவும் முடியாது. சமயங்களும் அதன் நம்பிக்கையை பொறுத்து 4 முக்கியமாக சமயங்களை பிரிக்கலாம். 1, 2, 3, 4. ஒன்றே கடவுள் என்று சொல்லுகிற மதங்கள் உண்டு. அவை கிறிஸ்தவம், இஸ்லாமியர்கள் மற்றும் யூதர்களுடைய நம்பிக்கை. இறைவன், கடவுள் ஒன்றல்ல அநேகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்து மதத்தினரும் ஷின்டோ மதத்தினரும் சொல்லுகிறார்கள். 3வதாக வழியாய் வரும் நம்பிக்கையும் முன்னோர்களின் நம்பிக்கையின் பிரகாரமாக தங்களுக்கான தெய்வங்கள் என்று வணங்குகிற மக்களும் உண்டு. 4வதாக தத்துவ ரீதியாக வணங்குகிற மக்கள் புத்திசம் என்றும், ஜெயினிசம் என்றும், கன்ஃபூசியானிசம் என்றும், இறைவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள் இத்தனை பிரிவுகளாக வெவ்வேறு நம்பிக்கையோடு அந்த ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறோம் என்பதே உண்மை. மொழிகளுக்கெல்லாம் ஆசான், மொழிகளுக்கு எல்லாம் தாயாக இருக்கிற தமிழின் நம்பிக்கை, தமிழின் வழிபாடுகள் என்னென்ன என்கிற ஒரு கேள்வி உண்டாகலாம். அதை குறித்து பிறகு பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.